தலைவர் 173 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தோட இயக்குனர். இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் அமிதாப் பச்சனின் ஹிட் படத்தை ரீமேக் செய்ய ஆசைப்படுவதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் தொடர்ந்து ஆக்ஷன் படங்களில் நடித்தது போதும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார். அதன் காரணமாக தான் ஒரு ஃபீல் குட் கமர்ஷியல் படத்தில் நடிப்பதென முடிவெடுத்து தலைவர் 173 படத்திற்கான கதையையும் இயக்குனரையும் தேர்ந்தெடுக்கும் பணியில் இறங்கினார். பல இயக்குனர்களிடம் கதை கேட்டு இறுதியில் சிபி சக்கரவர்த்தியை தன் அடுத்த பட இயக்குனராக தேர்வு செஞ்சார் ரஜினி. இதன் அறிவிப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தான் நடிக்க போகும் அடுத்த படம் ஆக்ஷன் படமாக இருக்கக்கூடாது என தீர்மானமாக இருக்கிறாராம் ரஜினி. எனவே கண்டிப்பாக தலைவர் 173 ஒரு கலகலப்பான படமாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் ரசிகர்களுக்கு வேண்டாம். அதற்கேற்ப ரசிகர்கள் தற்போதே டியூன் ஆகிட்டு வந்துட்டாங்க. இந்நிலையில் ரஜினியிடம் பல இளம் இயக்குனர்கள் கதை சொல்லி இருக்கிறாங்க. தலைவர் 173 படத்திற்காக ரஜினி பல இளம் இயக்குனர்களிடம் கதை கேட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரிடமும் தலைவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாராம். அதாவது பிரபல இந்தி படம் பெயரை சொல்லி இது போல ஒரு படத்தில் தான் நடிக்க எப்படி இருக்கும் என்ற கேள்வியை ரஜினி தன்னிடம் கதை சொல்ல வந்த இயக்குனர்களிடம் கேட்டதா ஒரு தகவல் உண்டு. அமிதாப் பச்சன் நடிப்பில் 2007ஆம் ஆண்டு வெளியான சீனிக்கும் என்ற திரைப்படம் தான் அது. ஃபீல் குட் காமெடி படமான சீனிக்கும் ரஜினிக்கு மிகவும் பிடித்த படமாகும். இது போல ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என ரஜினி சமீப காலமாக ஆசைப்பட்டு வருகிறாராம். எனவே தான் ரஜினி தன்னிடம் கதை சொல்ல வரும் இயக்குனர்களிடம் இது போல ஒரு படம் பண்ண வேண்டும், தனக்கு இது போல படம் செட் ஆகுமா, நல்லா இருக்குமா என்றெல்லாம் கேட்டு வருவதா சொல்லப்படுகிறது. இந்த படத்தை பார்த்து தான் இது போல ஒரு ஃபீல் குட் படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையும் ரஜினிக்கு வந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ரஜினிக்கு இருக்கும் மாசை வச்சு பார்க்கையில் இது போல ஒரு படத்தில் நடித்தா அவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. கண்டிப்பாக ரஜினி இது போன்ற படத்தில் நடித்தா பொதுவான ரசிகர்கள் கொண்டாடுவாங்க என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் அவரிடமிருந்து மாஸ் ஆக்ஷன் பஞ்ச் வசனங்கள் போன்ற விஷயங்கள் எதிர்பார்க்கும் ரசிகர்களுக்கு இது போன்ற படம் திருப்தியை கொடுக்குமா என்று தான் தெரியவில்லை. ஆனால் மிக விரைவிலே சீனிக்கும் போல ஒரு படத்தில் ரஜினி நடிப்பார் என்று தான் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தலைவர் 173 படத்திற்காக பல இயக்குனர்கள் ரஜினியிடம் கதை சொல்லி இருக்கிறாங்க. ராம்குமார், பாலகிருஷ்ணன், நித்திலன் என பல இயக்குனர்களின் பெயர்கள் பரிந்துரையில் இருந்தது. ஆனால் கடைசியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சிபி சக்கரவர்த்தி இந்த மாபெரும் வாய்ப்பு கிடைச்சது. ஏற்கனவே 2022ஆம் ஆண்டே சிபி சக்கரவர்த்தி ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருந்தார். ரஜினிக்கும் அக்கதை பிடித்திருந்ததாலும் ஒரு சில காரணங்களால் இவர்கள் கூட்டணி இணையாமல் போனது. இருந்தாலும் விடாமுயற்சியாக ரஜினிக்கு ஒரு கதையை உருவாக்கி தற்போது இழந்த வாய்ப்பை மீண்டும் பெற்றிருக்காரு சிபி சக்கரவர்த்தி. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை அவர் திறன்பட பயன்படுத்தி மிக பெரும் வெற்றியை குறிப்பாக ரஜினி நினைத்தவாறு ஒரு படத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜெயிலர் 2 பட வேலைகள் முடிந்தும் தலைவர் 173 படத்தின் படப்பிடிப்பு துவங்க இருக்காம். அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாவது உறுதி என தகவல்கள் வருகிறது.